வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. ஜாதக கட்டத்தின் கிரகநிலை பொறுத்தான் உயர்வு தாழ்வு என்ன. பொதுவாகவே நம்ம ஜாதகத்தை இந்த ஜோதிடருக்கு பார்க்கும்போது ஏதாவது யோகம் இருக்கா அப்படின்னு. யோகம்னா என்னன்னா ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடியது கிரக தொடர்புகளை தான், கிரக சேர்க்கைகளை தான் யோகம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், யோகம்னாலே என்னன்னா நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கணும், நல்ல வீடு பங்களா காரு எல்லாமே ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும், சுகஜீவியா வாழக்கூடிய ஐஸ்வர்யம் கிடையாது, அது கிடைச்சாதான் யோகம் அப்படின்னு சொல்லுவோம். யதார்த்தமான உண்மை என்னவோ அது. ஸோ அப்போ ஜாதகத்துல ஒரு யோகம்ன்றது கிரக சேர்க்கை. அந்த கிரக சேர்க்கை இருந்தால் எல்லாருக்குமே யோகமான வாழ்க்கை கிடைக்கிறதா அப்படின்னா அதுவும் நிச்சயம் கிடைப்பது இல்லை. 10ல் 3 பேர் தான் அந்த யோகமா வேலை செய்யும், மிச்சம் இதுல 7 பேருக்கு தோஷமா தான் அது வேலை செய்யும். ஒரு ஜாதக கட்டத்துல கிரக சேர்க்கை யோகம் சொல்றோம், அதே கிரகத்தை ஒரு இடத்துல தோஷமாகவும் வேலை செய்யும். ஸோ அப்போ ஒரு ஜோதிடத்துல விதின்னு ஒன்று இருந்தால் விதி விளக்குன்னு ஒன்று இருக்கும். எந்த இடத்துல விதி அப்ளை பண்ணணும், எந்த இடத்துல விதி விளக்கு அப்ளை பண்ணணும் ஒரு கணக்கு. சரி, ஒரு யோகம் பெற்ற ஒரு ஜாதகத்தை எண்ணற்ற யோகங்கள் இருந்தும் அவர் வாழ்நாளில் மிகப்பெரிய அளவு சோபிக்காத ஒரு ஜாதகத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். ஸ்க்ரீன் அந்த ஜாதகம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்க. அவர் பிறந்திருப்பது மேஷ லக்னம். மேஷ லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் சந்திரன், ராகு, 6 குரு, சனி, 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் கேது. அட் பிரசன்ட் நடைமுறையில் உள்ள சூரிய தசா புத்தி நடைமுறையில் உள்ளது, சூரிய மகாதசை நடைமுறையில். சரி, இது ஒரு ஆணோட ஜாதக கட்டம் தான். பிறந்த ஊர் சென்னை. இந்த ஜாதகர் மேலோட்டம் பார்த்தா நல்ல ஒரு யோகமான ஒரு ஜாதகமா தெரியும். அதாவது இந்த யோகமான ஜாதகம் அப்படின்றது முன்னாடி இந்த வீடியோ வேணா ஃபர்ஸ்ட் ஒரு பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் மேலோட்டமா பாருங்களேன். இதுல என்ன பிளஸ் இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் நம்ம சொல்லலாம், இதுல இப்படி யோகம் இருக்கு, அப்படி செய்ய இப்படி இருப்பார் அப்படி இருப்பார், இவருக்கு என்ன நடந்திருக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்வார் அப்படின்றத சும்மா வேணா இந்த வீடியோ பாஸ் பண்ணி வேணா நீங்களே வேணா ஒரு அசியூம் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். சரி, இப்போ இந்த ஜாதகருக்கு என்னென்ன யோகம் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கார் ஃபர்ஸ்ட். 2வது லக்னாதிபதி செவ்வாய் உச்சத்தாரையில் அமர்ந்திருக்கிறார். அவர் சந்திரகேந்திரத்திலும் இருக்கிறார், அவர் திக்பலத்திலும் இருக்கிறார். அப்போ லக்னாதிபதி 3 ஆங்கிள் வலிமை பெறுவார். இது 2வது. அடுத்தது 10 அதிபதி சனியும் புதனும் பரிவர்த்தனை பெற்ற நிலையில் இருப்பாங்க. இது 3. அடுத்தது சூரியன் திக்பலத்தில் இருப்பார். இது 4. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி குருவும் தொடர்பு பெற்றிருப்பார். லக்னத்துக்கு பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய முதல் தர யோகாதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் லக்னாதிபதியை பார்த்திருப்பார். லக்னத்தை பார்க்க மாட்டார், லக்னாதிபதியை பார்த்திருப்பார், அதாவது செவ்வாய். அப்போ லக்னாதிபதி கூடுதல் வலிமை பெறுகிறார் அப்படின்னு கூட நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். சரி, அப்ப சந்திர பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறார். செவ்வாய் 2 கிரகம் திக்பலத்துல இருக்கு, பரிவர்த்தனை யோகம் இருக்கு, லக்னாதிபதி உச்சமா இருக்காரு. அந்த சந்திரன் 3 கிரகம் திக்பலம். சந்திரன் ஆல்சோ திக்பலம் தான். சந்திரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்று அவரும் திக்பலத்துல தான். அப்ப நான் 3 கிரகம் திக்பலம். சரி, ஓகே. நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா பௌர்ணமியில பிறந்தாலே அது ஒரு யோகம், மிகப்பெரிய ஆளாயிடுவீங்க அப்படின்னு நினைப்பீங்க. நிச்சயமா அப்படியெல்லாம் கிடையாது. பௌர்ணமியில் பிறப்பது அப்படின்றது சிறப்பு அம்சம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அது பிறந்துட்டாலே மிகப்பெரிய ஆளாக ஆயிட முடியாது. சரி, இந்த ஜாதகருக்கு இப்ப நடைமுறை சூரிய மகாதசை ஓடிக்கொண்டிருக்கு, சூரிய தசா புத்தி ஓடிக்கொண்டிருக்கு. லக்னத்துக்கு யோகாதிபதி பேசலாம். இவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவருக்கு என்னன்னா ஆள் நல்லா தான் இருக்காரு. வயது இப்போதைக்கு 1981 பிறந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இவருக்கு இன்னைக்கு வரைக்கும் திருமணம் நடக்கல. ஃபர்ஸ்ட் பார்ட். 2வது தொழிலும் ஒன்றும் சிறப்பா இல்லை, ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் சம்பளம் இல்லை. சாப்பாட்டுக்கு வண்டி ஒரு 14,000 15,000 சம்பளத்துக்கு தான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் என்கிட்ட கன்சல்ட் பண்ண. ஸோ அவரோட சம்பளமும் பார்த்தா ஒரு 14-15,000 தான். என்ன வயசு கிட்டத்தட்ட 40 வயசு கிட்ட ஆகுது, 40 வயசு மேலே ஆகுது. இன்னும் ஒரு 15,000 சம்பளத்தில் வேலை செய்கிறாரு. அதுவும் நிரந்தரமா இல்லை, அதுவும் ஒரு இடம் மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு இடம் மாறி மாறி போயிட்டே இருக்காரு. ஒரு நிலையா நிற்கக்கூடிய தன்மை அந்த இடத்துல கொடுக்கும். ஏன் இவ்வளோ யோகம் சொல்றோம்? லக்னாதிபதி வலுத்திருக்கு, பாக்கியாதிபதி லக்னாதிபதி 1-5-9 தொடர்பு இருக்கு, 3 கிரகம் திக்பலத்துல இருக்கு, சந்திர பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கா, குரு பார்க்கிறார் லக்னத்தை, எல்லாத்தையும் லக்னாதிபதியை பார்க்கிறார். சாரி, லக்னாதிபதியை பாரு, எல்லாம் இவ்வளவு வலுத்துதான் இருக்கு. ஏன் கொடுக்கல? அப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு யோகம் இருக்கதான் செய்யுது. ஆனா ஒரு வாழ்க்கை, அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சுதான் அந்த யோகம் இருக்கு தவிர வாழ்க்கை தரத்துல இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்காது. நான் சொன்ன வார்த்தையா தான். சரி, இன்னைக்கு சுக்கர தசை, இப்ப நடக்கக்கூடிய சூரிய தசை, சுக்கர தசை உங்களுக்கு சிறப்பா இருந்திருக்காரு, சூரிய தசையும் சிறப்பா இருக்காது அப்படின்னு தான் அர்த்தம்.
ஆமா சார், சுக்கிர திசையும் நல்லா இல்லை. சூரிய திசை நல்லா இருக்கும் நினைச்சு 5 கூடியது 10ஆம் இடத்துல திக்பாலத்துல சந்திர பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கு. ஆனால் நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னா அதுவும் ஒன்றும் சிறப்பாக ஒன்றும் இல்லையே சார். நிச்சயமா சிறப்பாலாம் இருக்காது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல பலன் சொல்றதுன்றது ஏராளமான முறைகள் இருக்கு. பாரம்பரிய முறை, கேபி அஸ்ட்ராலஜி, டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி, நாடி முறை, நாடியில சுகர் நாடி, சந்திர நாடி, பிறகு நந்தி நாடி, இந்த மாதிரி எட்ஸெட்ரா நிறைய முறைகள் இருக்கு. எல்லாமே நன்மை தான். நான் இதுதான் நன்மை, இது பொய், இதுதான் கரெக்டா வரும் அப்படிலாம் சொல்ல. எல்லா முறையும் சரியான முறை தான். எல்லாமே பலன் சரியா தான் வரும். நம்ம கற்றுக்கொண்டக்கூடிய அனுபவத்தை பொறுத்து உள்ளது. சரிங்களா? ஒரு ஜாதகத்துல பலன்றது மாறப்போல, சொல்ற ஃபார்முலா வேணா வேறையா இருக்கலாம், ஆனா பலன்றது ஒன்றுதான். இந்த ஜாதகம் எப்படிப்பட்ட தொழில் அமையும், எப்படி இருப்பார், எப்படி கல்யாணம் ஆகுமா ஆகாதா, குழந்தை இருக்குமா இருக்காதா, சம்பாதிப்பாரா மாட்டாரா, இது பேட்டர்ன், இது மாறப்போறதில்லை. சொல்ற ஃபார்முலா தான் மிக வேற விதமா இருக்கும். ஒருத்தர் வேற ஒரு விதத்துல சொல்லுவாங்க. 2 2 கூட்டினா 4 தான் வரும். 1 2 1 கூட்டினால் 4 தான். 1 1 1 கூட்டினால் 4 தான் வரும். ஸோ அந்த ஃபார்முலா வேற, ஆன்சர் ஒன்று தான். ஸோ இந்த ஜாதகருக்கு இவ்வளவு யோகம் இருக்குன்றது மேலோட்டமா பார்த்தா தெரியும். ஆனா இந்த யோகங்கள் இருந்தாலும் நிச்சயமா வாழ்க்கை தரம் உயரப்போவதில்லை. ஏன்னா ஒரு ஜாதகத்துல பலன் அப்படின்றது 2 கான்செப்ட் தான். ஒன்று அடித்தளமா கிரகங்கள் வலிமையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பேஸ், பிறக்கும் போது பிறந்திருக்கக்கூடிய லக்கணத்துக்கு ஏற்ப கிரகங்கள் வலிமையா இருக்கும். 1. 2 அது நடைமுறையில் தசா புத்தி நல்லா, இது 2மே நல்லா இருந்தா மட்டும்தான் அவர் வாழ்க்கை உயர்வடையும். யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாருனாலும் சரி. இந்த ஜாதகத்தில் நடைமுறை தசாபுத்தியான நல்லா இருக்குன்னு சொல்லாமே தவிர அடித்தளமா கிரகங்கள் வலிமை இழந்து விட்டது. அப்படி இருக்கும் பட்சத்துல என்னதான் தசாபுத்தி வந்தாலும் உயரப்போவது. சரி, என்ன அப்படி என்ன கெட்டு போச்சு, இவ்வளவு ஸ்ட்ராங் தானே, அது எப்படி கெட்டு போச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேள்வி வருங்க. சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் இவருக்கு இவ்வளவு காலகட்டம் திருமணம் நடக்கல? இவர் கேட்கறாரு, எனக்கு இன்னும் திருமணம் நடக்கல. திருமணம் நடக்குமா? டெஃபினட்டா நடக்குது. திருமண அமைப்புன்றது அந்த ஸ்தானம் பலம் இங்கே வலிமை இழந்துச்சு. என்ன காரணம்? 7 கூடிய விதி சுக்கிரன், கலஸ்திர காரகன், கலஸ்திர ஸ்தானாதிபதியா மேஷ லக்னம் வரக்கூடிய அந்த கிரகம் 9ஆம் இடம் பாக்கிய திரிகோணத்தில் இருப்பது மேலோட்டமா பார்த்தா ஒரு சிறப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது மேலோட்டமா பார்த்தது மட்டும்தான் சிறப்பு. அது அடிவேறு என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு கிரகம் பார்க்க மேல நல்லா இருக்கும், அதாவது ஒரு பில்டிங் பார்க்க பில்டிங் நல்லா இருக்கும், பட் பேஸ்மெண்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கிரகம். சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. ஆனால் அந்த சுக்கிரன் இப்படி நட்சத்திராதிபதி யார் மட்டும் சுய நட்சத்திரத்துல இருப்பார். பூராடம் 2ஆம் பாதத்துல இருப்பார். ஒரு ஜாதகத்துல மேஷ லக்னமா இருந்தாலும் சரி அல்லது விருச்சிக லக்னமா இருந்தாலும் சரி, இந்த லக்னக்காரருக்கு 7 கூடிய சுக்கிரனா வந்து அது சுய நட்சத்திரம் பெற்று அம்சத்தில் நீசத்தாரையில் அமர்ந்திருந்தால், ஏன்னா இந்த இடத்துல பூரம் 2ஆம் பாதம் அப்படின்றது அம்சத்துல நீசம் பெறக்கூடிய தன்மையை கொடுக்கும். மேஷ லக்னக்காரருக்கும் விருச்சிக லக்னக்காரருக்கும் சுக்கிரன் 7ஆம் அதிபதியா வருவார். அந்த 7ஆம் அதிபதி சுய நட்சத்திர சுக்கிரன் சுய நட்சத்திரம் பெற்று அம்சத்தின் நீசத்தாரையில் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு முதல் தாரம் நிலைக்காது. அவருக்கு முதல் தாரம் நிலைக்காது அப்படின்றத திருமண வாழ்க்கை சிறப்பளிக்காது. இதான் விஷயம். இவருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பளிக்காது. என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு கலஸ்திர காரகனும் வரக்கூடிய சுக்கிரன், கலஸ்திர ஸ்தானாதிபதி இந்த லக்னத்துக்கு ஒரே பிளானட். அந்த பிளானட் சுய நட்சத்திரம் பெற்று அம்சத்தின் நீசத்தாரையில் அமர்ந்திருந்தால், இப்ப சப்போஸ் அவர் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்துல இருந்தாலோ, இல்ல செவ்வாயின் 2ஆம் பாதத்துல, இல்ல சனி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருந்தாலும் அம்சத்தை நீசம் தான் பெறுவார். அது கான்செப்ட் இல்ல. அவர் சுக்கிரன் இந்த 2 லக்னத்துக்கு மட்டும்தான், வேற எந்த லக்னமும் நான் சொல்லல. மேஷ லக்னமும் விருச்சிக லக்னமும் சுக்கிரன் சுய நட்சத்திரம் பெற்று அம்சத்தின் நீசத்தாரையில் இருந்தால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை பிரிவினையும் திருமண தோஷத்தை தான் கொடுக்குது. இது ஒரு கோல்டன் பாயிண்ட். 95% 100% நிச்சயமா அந்த பாயிண்ட் தப்பா வரும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றேன் இருக்கா, நீங்க ஏற்க வேணாம், நீங்க வேணா உங்க நிறைய ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க, நிச்சயம் கரெக்டா தான் வரும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட். ஸோ திருமண வாழ்க்கை சிறப்பளிக்காம போனதுக்கு கலஸ்திர ஸ்தாரகனும் கலஸ்திர ஸ்தானாதிபதியும் வலிமை இழந்துட்டார். 1. இன்னொன்று, திருமணம் நன்றாக அமைய வேண்டும். திருமண வாழ்க்கை சரி ஓகே, முதல் தாரம் நிலைக்காதுன்னு சொல்றோம். திருமண வாழ்க்கையே ஏன் இல்லாம போச்சு? இந்த திருமண வாழ்க்கை கிடைக்க வேண்டும், நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும், 7 நல்லா இருந்தா மட்டும் போதாது, 3ஆம் இடமும் நல்லா இருக்கணும். 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லுவோம். அது ஒரு போக சுகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். 7ஆம் இடம் கலஸ்திர ஸ்தானத்துக்கு அது ஒரு பாக்கிய ஸ்தானமா வரும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்தானம் வரும் 3ஆம் இடம். இந்த ஜாதகத்துக்கு 3ஆம் அதிபதி யார்? புதன். அந்த புதன் எங்க இருக்காரு? லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல. இது ஃபர்ஸ்ட். நம்ம என்ன பார்க்கிறோமோ அந்த என்ன பாவத்தை பார்ப்போமோ அந்த பாவத்தை கழிச்சு அதற்கு சுபர் பாவர் யார், அது தொடர்பு பெற்ற இடம் என்ன அப்படின்றதான் பார்க்கணும். மேலோட்டமா லக்னத்துக்கு புதன் 10ல தசம கேந்திரத்துல. ஆனா மேஷ லக்னம் 3ஆம் அதிபதின்றது மீண்டும் 3ஆம் இடம் மிதுனத்துக்கு 8ல புதன் ஃபர்ஸ்ட். அந்த இடத்துல யாருடன் பின்னப்பட்டு? செவ்வாய், சூரியன், கேது மற்றும் சந்திரனால் பார்க்கப்பட்டு குருவினால் பார்க்கப்பட்டு. லக்னப்படி எல்லாருமே சுபர். செவ்வாய் ஆகட்டும், சந்திரனாகட்டும், குருவாகட்டும், சூரியனாகட்டும்.
ஆனா மிதுனம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் பாவத்துக்கு எல்லாமே ஆப்போசிட் பிளானட் தான். 3ஆம் இடம் மிதுன மனைக்கு 6க்குடைய அதிபதி செவ்வாய் வருவார். அதே மாதிரி 3ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு வாததாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் தான். 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல தான் அந்த புதன் மறைஞ்சு இருக்கிறார். சனி பரிவர்த்தனை பெற்றார் சார். ஆனா 3ஆம் இடத்துக்கு 8ல தான் சார் நீ பரிவர்த்தனை பெறும். 3ஆம் இடத்தை கை வச்சுன்னா அதுக்கு 4 8 தான் பரிவர்த்தனை பெறும். ஸோ 3ஆம் இடம் போக சுகஸ்தானம் அப்படின்றது டோட்டலா கெட்டு போச்சு. ஒரு ஜாதகத்தை இன்னொரு விஷயம் சொல்றேன். மேஷ லக்கணக்காரருக்கும் கடக லக்கணக்காரருக்கும் புதனோட சந்திரனும் செவ்வாயும் பின்னப்பட்டு இருந்தால் அவருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பளிக்காது. அவன் ஜாதகத்துல 7ஆம் அதிபதி கெட்டிருந்து புதனோட சந்திரனும் மற்றும் செவ்வாயும் ஒருங்கிணைந்து ஒரு சமமான பார்வை பெற்றிருந்தால் அவருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பளிக்கவே இருக்கிறது. ஏன்னா புதனோட இந்த சந்திரனும் செவ்வாயும் மேக்சிமம் கூடுறதுன்றது புதனோட தன்மையை கெடுக்கும். அதனோட காரத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் கெடுக்கும், வலிமையை குறைக்க செய்யும். இதுக்கு கோயிடம் 7ஆம் இடமும் கெட்டு போச்சு, 7ஆம் இடம் வலிமை இழந்ததுன்னா டெஃபினட்டா திருமண வாழ்க்கை சிறப்பளிக்காது. அப்படி ஒரு ஜாதகம் போக சுகம், அந்த அனுபவிக்கக்கூடிய சுகமே ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை. அது கேட்ட கலஸ்தர ஸ்தானாதிபதியும் கலஸ்தர காரம்னு கேட்டுட்டு அப்போ இவருக்கு திருமணம் இல்லை. இதுதான் விஷயம். நம்ம மேலோட்டமா பாக்கிய தனாதிபதி கலஸ்தரங்களை குரு வீட்டில் இருக்காரு, பாக்கியஸ்தான்ல நிற்கிறாரு ஆகாரம். ஏன்னா இவரு முன்னாடி நடந்ததே இப்போ சுக்கர தசை 20 வருஷம், அதுலயும் திருமணம் பண்ணல. இப்ப நடக்கிறது பஞ்சமாதிபதி தசை சூரிய தசை, இதுலயும் நிச்சயமா பண்ணாரு. ஏன்னா அடித்தளமா கிரகங்கள் கெட்டு போச்சு. இது ஒன்று. சரி, தொழில் ஏன் சிறப்பா இல்லை? 10ஆம் இடத்துல 2 கிரகம் திக்பலத்துல இருக்கு, 10 அதிபதி பரிவர்த்தனை இருக்கிறார், 10ஆம் இடத்துல குரு பார்க்கிறார், பௌர்ணமி யோகத்துல நிற்கிறார் அப்படின்றது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி வரும், தொழில் ஏன் சிறப்பளிக்கல? தொழில் அப்படின்றது 10ல என்ன கிரகம் நிற்குதுன்றது முக்கியம் இல்லை சார். 10ல லக்னாதிபதி நிற்கிறாரா, பஞ்சமாதிபதி நிற்கிறாரா, விரையாதிபதி நிற்கிறாரா, பாக்கியாதிபதி நிற்கிறான்ற கான்செப்ட். 10ஆம் இடத்துக்கு அவர்லாம் எந்த கிரகம், 10ஆம் இடத்துக்கு அவங்க எல்லாம் யாரா வராங்கன்றது தான் விஷயம். லக்கணப்படி லக்கணத்துக்கு யோகர், லக்கணாதிபதி வேணா வலிமைன்னு எடுக்கலாம். ஆனா 10ஆம் இடம் டோட்டலா கெட்டுச்சு. எப்படி சார் கெட்டுச்சு? 10ஆம் இடம்ன்றது மேஷ லக்னம், மகர மனை. இந்த மகரத்தை கை வச்சிங்கன்னா புரியும். மகர மனைக்கு அஷ்டமாதிபதி யாருன்னா சூரியன், மகர மணிக்கு 6க்குடைய அதிபதி யாருன்னா புதன். அந்த மகர மணிக்கு ஆப்போசிட் பிளானட் எல்லாம் யார் யாருன்னு பாருங்கள. சூரியன் அஷ்டமாதிபதியா வருவார். அந்த மகரத்துக்கு சனி வீட்டுக்கு சந்திரனும் ஒரு ஆப்போசிட் பிளானட். அந்த மகரத்துக்கு சனி வீட்டுக்கு செவ்வாயும் ஒரு ஆப்போசிட் பிளானட். மகரத்துக்கு விரையாதிபதி குரு. எல்லா பிளானட்டும் 10ஆம் இடத்தோடய தொடர்பு வரும். 10ஆம் இடத்தோடையும் 10ஆம் அதிபதியோடய தொடர்பு வரும். அப்ப 10ஆம் இடத்த 6 8 12 தொடர்புல தான். அப்ப டோட்டலா 10ஆம் பாவம் கெட்டு விட்டது, 10ஆம் அதிபதி கெட்டு. இது ஒன்று. அடுத்தது, தொழில் சிறப்பா இல்லைன்னா கூட சில பேருக்கு ஏதேனும் ஒரு ரூட்ல வருமானம் வரும். அதாவது என்னன்னா, சில பேருக்கு வீடு வாடகை ஏதாவது வரும், அப்பா அம்மா பென்ஷன் வரும், இல்லை வீட்டில் அவங்க ஒய்ஃப் ஏதாவது சம்பாதிப்பாங்க. இது மாதிரி தனிப்பட்ட வருமானம், இவர் வருமானம் இல்லை அப்படின்னாலும் வேற ஏதோ ஒரு ரூட்ல வருமானம் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா 2ஆம் இடத்தை பார்க்கணும். 10ன்றது தொழில், இவர் சம்பாதிப்பது. சரி, பணம் ஏதாவது ரூபத்துல வருமா அப்படின்னு பார்த்து 2ஆம் இடம் தனஸ்தானன்றது மேஷம் ரிஷபமணியை கை வச்சிங்கன்னா புரியும். ரிஷபமணிக்கு கை வச்சுன்னா அதற்கு அந்த ரிஷபமணிக்கு 8ல தான் 2 ரிஷபமணியின் அதிபதி சுக்கிரனை அமர்ந்திருப்பார். ரிஷபமணிக்கு 6க்குடைய அதிபதியே சுக்கிரன். அப்ப 6 8 தான் தொடர்பு பெறுது. அப்ப பணமும் வராது. குரு பாக்குறாரு சார், குருவும் ரிஷபமணிக்கு பாக்கியாது, ரிஷபமணிக்கு அஷ்டமாதிபதி தானே, பணம் வராது. ஆனா மேலோட்டமா லக்கணத்துக்கு பாக்கியாது, தனஸ்தானத்தை பாக்குறாரு, நம்ம பணம் வரும் சொன்னோம். பணம் நிச்சயமா வரவே வராது. நம்ம சொல்லிக்கலாம் வேணா, குரு பாக்குறாரு சார், குரு பாக்குறாரு அவ்வளவுதான். அதனாலதான் கையில ஏதோ ஒரு வருமானம். இந்த காலம் இப்பயும் 10,000 15,000 சம்பளம் வாங்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அவர் கேட்கிற அடுத்த கேள்வி, செய்யும் வாழ்க்கையை உயர்வு அடையுமா அடையாது? நிச்சயமா அடையாது சார். இதே நிலையை தான் சார் வாழ்நாள். இது நான் சொல்றது வேணா மைனஸ் பாயிண்டா இல்லை, நம்ம மைனஸ் சொல்றோமா பிளஸ் சொல்றோமான விஷயம் இல்லை, அந்த இடத்துல இருக்கிறத சொல்றோம். இதுதான் விஷயம். நீங்க பிளஸ் சொல்லுங்க, நீங்க பாசிட்டிவா சொல்லணும், நெகட்டிவா சொல்லணும், அப்படியெல்லாம் இல்லை. அந்த இடத்துல என்ன இருக்கோ அதை சொன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க தயார்படுத்திப்பாங்க. இப்போ நம்ம சொல்றதுனால அவங்களுக்கு என்னன்னா மன கஷ்டம் ஏற்படும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா மேற்கொண்டு எதுவும் புது முயற்சி ஏதோ ஒரு கடன் உடனே தொழில் எதுவும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நான் வந்துட்டு அதான் சொன்னேன் சார், அவசரப்பட்டு எதுவும் தொழில் பண்ணிடாதீங்க. நீங்க கடன் வாங்கியோ இல்லை சொந்த காசோ இல்லை சேர்த்து வச்சு காசோ போய் 5 லட்சம் போட்டு பண்றேன், இல்லை 2 லட்சமோ இல்லை 10 லட்சமோ, எத்தனையோ உங்க சக்திக்கு ஏற்ப நீங்க போட்டு பண்ணீங்கன்னா ஒரு வழி பாதை தான். பணம் போட்டதுதான் நிச்சயமா ரிட்டர்ன் ஆகாது, லாபமே வராது, நஷ்டம் தான் வரும். லாபம் வரும்ன்றதை விட நஷ்டம் தான் நிச்சயமா வரும். நம்ம அதுதான் அது சொல்றது. நம்ம என்னடா நெகட்டிவா சொல்றாரு, நெகட்டிவ் சொல்றோன்றது விஷயம் அந்த இடத்துல இருக்கிறத சொல்றோம். ஸோ அப்போ ஒரு ஜாதகத்துல மேலோட இவ்வளவு பெரிய யோக ஜாதகம் தான், இவ்வளவு பெரிய யோக ஜாதகம் சொல்ல முடியாது, யோகத்துல நிறைந்த ஜாதகம் தான். ஆனா எதுவுமே வேலை செய்யவே செய்யும். சரி, சூரிய திசை ஏன் செய்யல? நல்லது தானே, 10ஆம் இடத்துல திக்பாலத்துல நல்லா தானே இருக்க, குருவின் பார்வை அப்படின்னு சொல்லலாம். உண்மைதான். ஒரு ஜாதகட்டத்துல என் சேனல்ல வீடியோஸ் ஃபாலோ பண்றது புரியும்.
நிறைய இடத்துல சொன்ன ஒரு விஷயம் 10ஆம் 5க்குரிய திசையோ புத்தியோ நடக்குது அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு அது அஷ்டமாதிபதி தான். தொழிலுக்கு அவர் அஷ்டமாதிபதியாக தான் வருவார். லக்னத்தான ஒரு யோகாதிபதி. தொழிலுக்கு அஷ்டமாதிபதி எந்த லக்னம் வந்தால் வருவார். அவர் ஆட்டம் 10ஆம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்திலே வந்தார். 10ஆம் இடத்துக்குள்ளே அமர்ந்திருக்கு அந்த சூரியன். 10ஆம் இடத்துக்கு 6 கூடிய அதிபதி புதனோட. அப்போ 10க்கு 6 8ன்றது தொடர்பு. அப்போ தொழில் சிறப்பாக இருக்கு. சரி, அடுத்து வர சந்திர தசை. சந்திர லக்னத்துக்கு 4 திக்பாலன் சார். பௌர்ணமி யோகத்தில் இருக்கார் சார். சந்திரமங்கல யோகத்தில் இருக்கார் சார். எல்லாம் இருக்காது தான், நான் இல்லைன்னு சொல்லலாம். அது சிறப்பினை கொடுக்குமா? நிச்சயமா கொடுக்கும். அதுவும் சிறப்பு தாயில் கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த ஜாதகத்துக்கு இல்லவே இல்லை. சந்திர அதியோகம் தான் இல்லைன்னு சொல்ல. அதே 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை கை வைங்க. 2ஆம் இடம் தனஸ்தானத்தையும் கை வைங்க. 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு -பாயிண்ட்ல அந்த கிரகம் நிற்குது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் -பாயிண்ட்ல தான் கிரகம் சந்திரன் நிற்கிறது. அப்ப தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக நிச்சயமா உயர்வு கிடையவே கிடையாது. அப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய திசையும் அப்படிதான். ஸோ இதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஒரு ஜாதகத்தில் ஒரு பலன் எடுக்கிறது ஏராளமான முறைகள் இருக்கு. எல்லாம் ஒருத்தர் முறையை ஃபாலோ பண்ணணும். ஃபார்முலா என்பது வேற யாரும், ஆனால் பலன்றது ஒன்று தான். பலன் மாற போகிறது சரிங்களா? ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகத்தை பலன் எடுக்கிறது அப்படின்றது நான் பார்க்கக்கூடிய முறை அப்படின்றது பாரம்பரிய முறை தான். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.